லாஸ்ட் பாட்டில் ஐயங்காளி வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த பாட்டில் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்கலாம் 5.4. அப்புறம் அது கூடவே வர பார்சி இயக்கம், அதுக்கப்புறம் நிரங்கரிகள் நம்தாரிகள் இயக்கம் பற்றி பார்க்கலாம். இந்த லெசன் முடிச்சிடுவோம் இதோட. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தனர். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா, இந்திய 1857 புரட்சி எதனால் உருவானது அப்படின்ட்டு. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கியோட தோட்டாக்களில் பன்றி மற்றும் மாடுனுடைய கொழுப்புகள் பயன்படுத்தப்படுவதாக எழுத சர்ச்சையின் காரணமாக தான் அது புரட்சி ஆர்ஜின் ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாகுபாடுகளும் சமய குறிகள் சமய அடையாளங்களை இந்து மற்றும் முஸ்லீம் சோல்ஜர்கள் அணியக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி ஸ்டார்ட் ஆகி அந்த புரட்சியும் ஒடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கப்புறமா முஸ்லீம்கள் எல்லாரும் மேற்கத்திய பண்பாட்டை ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்துருப்பாங்க. அந்த பண்பாடு தங்கள் மதத்துக்கு ஆபத்தாய் முடியுமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலே இருந்திருப்பாங்க. ஒரு சிறிய பிரிவினர் மட்டுமே தான் ஆங்கில கல்வி பயிலணும் அப்படின்ற முன் வந்திருப்பாங்க. அடுத்து யார் வராங்க? சர் சையத் அகமது கான். டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சர் சையத் அகமது கான். இவரோட கருத்து என்ன அப்படின்னும்போது, நம்ம மேற்கத்திய கல்வி ஆங்கில கல்வியை பயிலாமல் இருக்கிறது தான் நம்மளை கீழ்நிலையிலே வைத்திருக்கு, நம்ம எல்லாரும் அதை பயிலணும், அரசு பணிகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இஸ்லாமியர்களிடையே வலியுறுத்தியிருப்பார். அது காரணமாகவே ஒரு அறிவியல் கழகம் ஒன்றையும் நிறுவியிருப்பார். ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்திருப்பார். மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு கொண்டால் இஸ்லாமியர்கள் நலன்கள் பேணப்படும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு எதிர்த்து தான் போய் போராடுறதை காட்டிலும் அவங்க கூட இணக்கமாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது ஒரு நம்மளோட நலன்கள் பேணப்படும் அதனால் அப்படின்னு இவர் நம்பினார். எனவே இஸ்லாமிய கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படியும் எல்லாருமா அறிவும். இதன் காரணமாக தான் அலிகார் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த அலிகார் இயக்கம் அப்படின்றது அந்த காலேஜை சுற்றி, அதான் அந்த காலேஜை மையப்படுத்தி நடந்ததுன்றதுனால அந்த இயக்கத்தோட பேரையே அலிகார் இயக்கம் அப்படின்னு பின்னால் அழைச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் 1875 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் 1920 யூனிவர்சிட்டி தரத்துக்கு உயர்த்தியிருப்பாங்க. அடுத்து தியோபந்த் இயக்கம். இது ஒரு முஸ்லீம்களுக்கான மீட்பு இயக்கமாக கருதப்பட்டது. நம்ம அலிகார் இயக்கத்தில் என்ன பார்த்தோம், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேற்கத்திய பண்பாடை கற்றுக்கணும், மேற்கத்திய பண்பாடை பயிலணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆங்கிலேயரோட இணக்கமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். முன்காலத்தில் முஸ்லீம்கள் என்ன மாதிரியானதை இதை ஃபாலோ பண்ணாங்க, அதை தான் இவங்க திரும்ப அகைன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க. இதுதான் தியோபந்த் இயக்கம். பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. இவ்வுலமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார். இப்பள்ளியின் பாடத்திட்டம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, ஆங்கில கல்வியையும் மேல்நாட்டு பண்பாட்டையும் முழுமையாக புறக்கணிச்சது. உண்மையான இஸ்லாமிய மதம் இப்பள்ளியில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எங்கே அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூர் அப்படின்ற ஒரு பள்ளியில். இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. ஓகேவா, பழமையான முஸ்லீம்கள் எப்படி இருந்தாங்க, அதோட ஒழுக்கத்தையும் அந்த மதத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக இருந்தது. மௌலானா முஹம்மதுல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா, அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இறையியலாளர்களின் அவை. ஜமைத் உல் உலேமா அப்படின்னா என்னதுன்னா, இறையியலாளர்களின் அவை. ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. இறுதியான வடிவமாக என்ன சொல்கிறாங்க? உறுதியான வடிவமாக இந்திய ஒற்றுமை, ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு, அதுதான் உறுதியான வடிவமாக சொல்கிறாங்க. பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். முஸ்லீம்களோட சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம், அதை ரெண்டாக பிரிச்சிருக்கு. 2 வகையான சீர்திருத்த இயக்கங்களுக்கு ஒன்று தியோபந்த், இன்னொன்று அலிகார் இயக்கம். தியோபந்த் இயக்கம் என்ன சொல்லுது, பழமைவாத முஸ்லீம்களை மீட்டெடுக்கிறது அப்படின்றது தியோபந்த் இயக்கம். அலிகார் இயக்கம் என்ன சொன்னாங்க, நம்ம
மேற்கத்திய கல்வி பயிலணும், அது கல்வி பயிலாமல் இருக்கிறது தான் நம்ம இன்னும் அடித்தட்டிலே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்த்திகளின் சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கியது. இது பம்பாயில் தொடங்குது. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பார் ரஹ்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா அப்படின்ற ஒரு சபாவை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தாரக மந்திரமாக என்ன இருந்தது அப்படின்னா ராஷ்ட் கோஃப்தார் அப்படின்றது தான் இருந்தது. அதுக்கூட மீனிங் என்ன? உண்மை விளம்பி. ராஷ்ட் கோஃப்தார்னா உண்மை விளம்பி. அதுக்கப்புறம் பெரம்ஜி மல்பாரி என்பார் குழந்தை திருமணம் பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கத்தை நடத்தினார். யார்? பெரம்ஜி மல்பாரி அப்படின்றவர் குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டத்தை இயற்றணும் அப்படின்ட்டு இயக்கம் நடத்தியிருக்கார். இச்சமூகம் பெரோசா மேத்தா, தீன் வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பணியாற்றினாங்க. பெரோசா மேத்தா, தீன் வாச்சா 2 பேர். அடுத்து சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கம் 2ஆக பிரிக்கிறாங்க. நிரங்கரிகள் அப்புறம் நம்தாரிகள். நிரங்கரிகளுக்கு பாபா தயால்தாஸும் நம்தாரிகளுக்கு பாபா ராம்சிங் அப்படின்றவங்க. இப்போ நம்தாரிகள் பாபா ராம்சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாபி சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்கரி இயக்கத்தின் தலைவரான பாபா தயால்தாஸ் நிரங்கரி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா உருவமற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். சிலை வழிபாடோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல். அப்போது நிரங்கரிகள்லாம் சிலை வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு இல்லாமல் அந்த உருவ வழிபாடோடு தொடர்புடைய சடங்குகளையும் மறுக்கிறாங்க. குருநானக்கின் தலைமையும் ஆகிரத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளில் சாரகமாக விளங்கின. நிரங்கரிகள் இல்லை. நிரங்கரிகள் மீன்ஸ் இது உருவ வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடோடு தொடர்புடைய சடங்குகளையும் மறுக்கிறாங்க. அப்புறம் குருநானக்கோட போதனைகளையும் வந்து அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்துகிறாங்க. மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அப்படின்னா நிரங்கரிகள் பாபா தயால்தாஸ். பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நம்தாரி இயக்கம் சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். நம்தாரிகள் இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. கிர்பான், வாளை தவிர கிர்பான் அப்படின்னா வாள், அதை மட்டும் அதுக்கு பதிலாக தான் லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? சீக்கியர்களோட அடையாளங்களை அணியணும் அப்படின்னு வற்புறுத்தியிருக்கு. வாள் வச்சுக்க வேண்டாம், வாளுக்கு பதிலாக வந்து லத்தியை வச்சுக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வியக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தது, வரதட்சணை முறைகளையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து கொஸ்டின் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் என கருதிய சீக்கிய இயக்கம் எது அப்படின்னு வரலாம். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு எதுன்னு கேட்கலாம். இல்லைனா வந்து விதவைகள் மறுமணத்தை ஆதரித்த சீக்கிய இயக்கம் எதுன்னு கேட்கலாம். இல்லை உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்திய இயக்கம் எதுன்னு கேட்கலாம். அது மாதிரி எல்லாம் கேட்கலாம். நம்ம படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா கொஷின் எது மாதிரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆரிய சமாஜம் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் செல்வாக்கும் வளர்ந்து கொண்டிருக்க ஒரு சமயத்தில் தான் சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அமிர்தசரஸில் நிறுவுறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது அப்போ சபாவின் முக்கிய குறிக்கோள்களாக அமைந்தது. ஆங்கிலேயருடைய ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். அப்போ அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எதுன்னு கேட்கலாம். ஆரிய சமாஜம் கிறிஸ்துவ சமய நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் போது அமிர்தசரஸில் நிறுவப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்கலாம். இந்த அமைப்போட நோக்கம் எது அப்படின்னும் கேட்கலாம் இல்லையா? எந்த நோக்கம்? சீக்கியர்களின் புனிதத்தை மீட்டெடுப்பதே நோக்கமாக இருந்தது. அவங்க என்ன கல்லூரி நிறுவனாங்க, அந்த கல்லூரி பேர் கேட்கலாம். இது மாதிரியான கொஷின்ஸ் இதில் இது வரலாம். ஓகே, இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்க சமூக சமய சீர்திருத்தங்களை பார்த்தாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க சமூக சமய சீர்திருத்தத்தில் எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சீர்திருத்தம்னாலே முதல்ல வருவது ராமலிங்க சுவாமிகள் தான். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள்
அல்லது ராமலிங்க அடிகள். அவரோட இயர் வந்து 1823 1874. சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். தந்தையரின் மறைவுக்கு பின் அவரது குடும்பம் சென்னையில் அவருடன் சகோதரன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. அப்போ சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருக்காரு. அவரோட தந்தையரின் இறப்புக்கு பிறகு சென்னையில் இருக்க அவரோட சகோதரர் இல்லத்திற்கு குடிபெயர்ந்திருக்காங்களாம். இவர் வந்து முறையான கல்வியை பெறவில்லை அப்படின்னாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டுமென்றார். முறையான கல்வி பெறல, உயிர்களிடையே வந்து நம்பிக்கை, அப்புறம் வந்து இரக்கம், பிணைப்புகள் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். என்னன்னு பார்த்தோன்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். நம்மளே கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, கல் நெஞ்சம் அவனுக்கு கரையிறானா பாரு, இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காரு. கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்குமா. அப்போ அவங்களுக்கு ஞானமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனும் கருத்தினை முன்வைத்தவர். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடம் காட்டினார். அப்போ உயிரினங்கள் என்னும்போது விலங்குகள், நம்ம வளர்க்குற பெட்ஸு அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு செடி கொடிகளிடையே அவருடைய இரக்கத்தை வந்து காட்டியிருக்கிறார். அதனால தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இவர் ஜீவகாருண்யம் என்றார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். பின்னர் அது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாறி இருக்கு. 1865 இயர் ஞாபகம் வச்சுக்கணும். சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற சங்கத்தை நிறுவியிருக்கார். அது அகைன் வந்து அது எப்படி பேர் மாற்றிருக்காங்க, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. அப்போ 1866 ஒரு பஞ்சம் வருது தமிழகத்தில். அந்த பஞ்சத்தை பார்த்த பிறகு தான் இவர் வந்து வடலூரத்தை நிறுவியிருக்காரு. அவர் அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு வந்து இன்னமும் எரிஞ்சிட்ருக்கு. இன்னமும் பல பேருடைய பசி பிணியை அந்த உணவகம் வந்து போக்கிட்டுருக்கு. இவரோட பாடல்கள் வந்து திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வற்ற ஏழைகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை தான் பார்த்தேன். இருந்தும் அவர்கள் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்கிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு ஒரு தொற்றுடர் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கொஷின்ஸ் அந்தளவு வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலுமே நம்மளால் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த சொற்றொடர் வச்சு ஒரு ராமலிங்க அடிகளர் சொன்னதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் 1845 பிறந்து 1914 இருக்க எழுதியிருப்பார். ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் ஆவார். தமிழறிஞர் மற்றும் சித்த மருத்துவர், பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். அப்போது என்ன சொல்கிறாங்க? தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் ஆவார். சென்னையில் பிறந்தவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தவர். 4 மொழியில் புலமை பெற்றிருக்கார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் பாலி. சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற போராட்டினார். அப்போ ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காக போராடியவர்கள் ஒருவர் தான் அயோத்திதாச பண்டிதர். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். சாதிய மேலாதிக்கத்துக்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பியிருக்கார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தார். கல்வியை வலிமை பெறுவதற்காக ஆயுதமாக கருதியிருக்காரு.
ஒடுக்கப்பட்டோர் பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கார். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைத்யானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார். அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பு எதற்காக நிறுவப்பட்டது? ஒடுக்கப்பட்டோர் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்ப, ஒரு சாரர் மட்டுமே கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அந்த காலத்து நடைமுறை இருந்தது இல்லையா, அதுக்கு எதிராக குரல் கொடுக்கவே தான் அத்வைத்யானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியிருப்பார். நம்ம 7th புக்கில் கூட படிச்சிருப்போம்ல, காந்திஜி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு கோவில் ஒரு சாரருக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ அவர் எல்லாரும் வந்தால் தான் நானும் அந்த கோவிலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பார்ல, அதுதான் சொல்கிறாங்க. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். ஒரு திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவுறாங்க 1882. யார் யார்? அயோத்திதாசர், அவர் கூட வந்து ஜான் ரத்தினம் அப்படின்ற ஒருத்தரும் சேர்ந்து 2 பேரும் 1882 நிறுவிருக்காங்க. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமைப்பை நிறுவிருக்காங்க. அடுத்து வந்து 3 வருஷம் கழித்து 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழ், ஒரு நாளிதழை தொடங்கியிருக்காங்க. திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை 1891 நிறுவிய அவர் இவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். 1891 திராவிட பாண்டியன் அப்படின்ற 1891 திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை நிறுவியிருக்காரு. அதோட முதல் மாநாட்டை எங்கே தான் வச்சுருக்காரு? நீலகிரியில் வச்சுருக்காரு. இப்போது 82 திராவிடர் கழகம் யார் யார்? ஜான் ரத்தினமும் அயோத்திதாசரும் சேர்ந்து நிறுவியிருக்கிறாங்க. 85 திராவிட பாண்டியன் என்னும் இதழ் நிறுவியிருக்காங்க. 91 திராவிட மகாஜன சபை என்னும் ஒரு அமைப்பை நிறுவியிருக்காங்க. இதோட முதல் மாநாடு நீலகிரியில் நடத்திருக்கிறாங்க. பிரம்மஞான சபை நிறுவியர்கள் ஒருவரான கர்னல் H. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கேயே பௌத்தத்தை தழுவினார். பார்த்தோம்ல, பிரம்மஞான சபை தமிழ்நாட்டில் பௌத்தம் புத்துயிர் பெற காரணமாக இருந்ததுன்னு படிச்சிருக்கோம். அவங்களோட தாக்கத்தால் தான் 1898 இவர் பௌத்தத்தை தழுவியிருக்கார். இலங்கை சென்று அங்கே பௌத்தத்தை தழுவியிருக்கார். அதே ஆண்டில் பௌத்தத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாகித்ய பௌத்த சங்கம் என்னும் ஒரு அமைப்பை சென்னையில் நிறுவினார். அதே ஆண்டில் சாகித்ய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. 1907 ஒரு பைசா தமிழன் என்னும் இதழ் இது ஒரு வாராந்தர பத்திரிகையை தொடங்கி வைத்தார். அதை 1914 அவர் காலமாகும் வரையிலும் நடத்தியிருக்கார். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகை 1907 வாராந்திர பத்திரிகை இல்லையா? இந்த லெசன் முடிந்தது. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டு? எந்த ஆண்டுனா 1829. 1828 அவர் பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஆகஸ்ட் 20. ஸோ 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவோட உதவியால் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. உடன்கட்டை ஏறுதல்னால் என்னது? கணவன் இறந்துட்டான், மனைவியும் அவங்களோட இறந்துடணும் அப்படின்ற ஒரு கொடுமையான வழக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேர்? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது? யார்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். ராஸ்ட் கோஃப்டார் யாருடைய முழக்கம்? யார்? பார்சி இயக்கத்தோட முழக்கம்தான். ராஸ்ட் கோஃப்டார்னா என்னது? உண்மை விளம்பி அப்படின்ற பொருள் இல்லையா? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கம் யார்? நிரங்கரி பாபா தயால்தாஸ், நாம்தாரி பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர்
விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. தேவேந்திர தாகூர் வந்து பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினராக இருந்திருப்பார், வழிநடத்தி செஞ்சுருப்பார் பிரம்ம சமாஜத்தை. ஜோதிபாய் பூலே, அதுக்கப்புறம் வந்து ஐயங்காளி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த இயக்கங்களை தோற்றுவிச்சிருப்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சத்யார்த்த பிரகாஷோட ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி.